நம்ம எல்லாம் காமராஜரா, காமராஜர் அவரு கர்ம வீரர், காமராஜர் அவரு தர்மசீலர், காமராஜர் அவரு கர்ம வீரர், காமராஜர் அவரு தர்மசீலர். எங்க ராஜ தங்கராஜ சிங்கராஜரா, நம்ம எல்லாருக்கும் எல்லாம் ஒண்ணா காமராஜரா. தமிழர் தான் சொன்னார், யாரும் ஊரே யாவரும் கேளுகிறது. யாக இதுவாக இருந்தாலும் என்னுடைய நாடுதான், எல்லோருமே என்னுடைய உறவினர்கள் தான் என்று 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே எடுத்துச் சென்றவன் தமிழ் மகன். அண்ணாவெல்லோரும் அழைக்க வந்தார், 1000 தலைமுறை தழைக்க வந்தார். அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா, அண்ணா 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 எங்கள் அன்பின் தெய்வம் அண்ணா. தமிழர்களே தமிழர்களே, நீங்கள் என்னை கடலில் தூக்கி இருந்தாலும் கட்டுரவனாகத்தான் நிகழ்ப்பேன். அதில் ஏழை நீங்கள் பயணம் செய்யலாம், கவிழ்ந்து விட மாட்டேன். அண்ணாவின் வழியில் அயராது உழைக்கும் பொன்னாத கலைஞர் கண்ணாக மதிக்கும் உடன் பிறப்பேன், கழக உடன் பிறப்பேன். அண்ணாவின் வழியில் அயராது உழைக்கும் பொன்னாத கலைஞர் கண்ணாக மதிக்கும் உடன் பிறப்பேன், கழக உடன் பிறப்பேன், உடன் பிறப்பேன், கழக உடன் பிறப்பேன், உடன் பிறப்பேன், கழக உடன் பிறப்பேன். நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, இது ஊர் அறிந்த உண்மை. நான் சொல்லுகின்ற பாதை பேரறிஞ காட்டும் பாதை. காலந்தோறும் பாடம் கூறும் மாறுத இங்கே தேவை. ஏழை எளியோர் துயரம் போக்கும் செயலே எந்த சேவை. சிறந்த நாடே சிறந்த கோயில், பேசும் மொழியே தெய்வம். இதை மறந்திடாமல் வாழ்ந்து வந்தால் கோபுரமாகும் கொள்கை. தியாகம் 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 என்பது யாகம், தியாகம் 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 என்பது யாகம். தன்னை எண்ணெயாய் வாழ்வதனாலும் தன்னலம் எல்லாம் எரிப்பதனாலும் தியாகம் என்பது யாகம், தியாகம் என்பது யாகம். தான் வாழாது பிறக்கென வாழ்ந்து தியாகம் செய்வது தெய்வம். மக்களால் நான், மக்களுக்காகவே நான், உங்களால் நான், உங்களுக்காகவே நான். பூமி உள்ளவரை எந்தம்மா புகழே நிலைத்திருக்கும், புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். பூமி உள்ளவரை எந்தம்மா புகழே நிலைத்திருக்கும், புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும். நம்மில் ஒருவர் எங்கள் எடப்பாடியார், மக்கள் முதல்வர் அவரே எம்மை காக்கும் தலைவர். நம்மில் ஒருவர் எங்கள் எடப்பாடியார், மக்கள் முதல்வர் அவரே எம்மை காக்கும் தலைவர். எடப்பாடியாரின் ஆட்சி தந்த மாற்றம் நம்மை செழிப்பாக்கி இன்று பெருமிதமாயாக்குதே. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சம், விடுதலைக்காரன் மேல் வெறுப்பு வெறுப்பை
சுத்தை வென்றே அறிவியல காட்டினே தளபதி எங்கள் தளபதி தமிழ் தாய்நாட்டின் வெகுமதி தளபதி கர்ம தளபதி வீர வீர தியாக அதிபதி தளபதி அங்க தளபதி யோக யோக தேக புதபதி தளபதி சிங்க தளபதி தர்ம பராக்கிரம திருநிதி. அவையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். முன்னாள் முதலமைச்சர்களும் இந்நாள் முதலமைச்சரும் பற்றி சிறு நடைபாடு உங்களுக்காக காமித்தார்கள். இதோ ஒவ்வொரு பற்றிய நிறைய நல்ல திட்டங்கள் எண்ணற்றவே இருக்கிறது. எல்லா முதலமைச்சர்களும் ஒரு சில நல்ல திட்டங்கள் மட்டுமே இங்கு நாங்கள் கூறுவோம். அவையில் அமர்ந்திருக்கும் அனைவரும் இதை ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக காமராசர். மதிய உணவு திட்டம். கிராமங்கள் தோறும் பள்ளிக்கூடம். இலவச கல்வி திட்டம். கல்பாக்கம் அணுமின் நிலையம். குலக்கல்வி திட்டம் ரத்து செய்தார். நில உச்சவரம்பு சட்டம் கொண்டு வந்து 30 ஏக்கருக்கு மேல் நிலம் இருந்தால் அதை அரசுடைமையாக்கியவர் நம் காமராசர் ஐயா அவர்கள். இதோ உங்கள் கண்முனே. நன்றி. CN அண்ணாதுரை அவர்கள். தமிழ்நாடு என பெயர் சூட்டம் வழங்கியவர். நியாய விலை கடைகளில் 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி என வழங்கியவர். ஏழை மாணவர்களுக்கு PUC வரையில் இலவச கல்வி வழங்கியவர். கல்வித்துறையில் முதல் மொழி தமிழ், 2ஆம் மொழி ஆங்கிலம் என்ற 2 மொழிக்கு கொள்கைகள் அமலாக்கியவர். ஆகாசவாணிக்கு வானொலி என பெயர் மாற்றம் செய்தவர். அரசு முத்திரையில் கவர்மெண்ட் ஆஃப் மெட்ராஸுக்கு பதிலாக தமிழ்நாடு அரசு என அறிமுகம் செய்தவர். சத்தியமேவே ஜெயத்தேக்கு பதிலாக வாய்மையே வெல்லும் என அறிமுகம் செய்தவர். நன்றி. கலைஞர் ஐயா அவர்கள். கை ரிக்ஷாவின் பயன்பாடு ஒழிக்கப்பட்டு சைக்கிள் ரிக்ஷா அளிக்கப்பட்டது. ஒரு மனிதனை மற்றொரு மனிதன் ரிக்ஷாவில் வைத்து தள்ளி செல்லும் முறையை ஒழித்தார். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம். இந்தியாவிலே இது போன்ற திட்டத்தை உருவாக்கப்பட்ட கலைஞரின் ஆட்சி காலத்தில் தான் உழவர் சந்தைகள் அமைக்கப்பட்டு விளைபொருட்கள் இடைத்தரகர்கள் இல்லாமல் வாடிக்கையாளரிடம் சென்று சேர்த்தவர் நம் கலைஞர் ஐயா அவர்கள். 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு மிகவும் வெற்றிகரமாக உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்பட்டன. அதை மீண்டும் 50% மாற்றியவர் நம் கலைஞர் ஐயா அவர்கள். கர்ப்பிணி பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் நிதி உதவி அளிக்கப்பட்டது. மனோன்மணியம் பே. சுந்தரம் பிள்ளை அவர்களின் பாடலை தமிழ்தாய் வாழ்த்தாக அறிவித்து 1970 அனைத்து விதமான பொது நிகழ்ச்சிகளிலும் பாடப்பட்டது. அரவாணிகள் என்று அழைக்கப்பட்ட 3ஆம் பால் இனத்தவர்களுக்கு திருநங்கைகள், திருநம்பிகள் என்று பெயர் சுட்டிய பெருமைக்குரியவர். சமத்துவபுர உழவர் சந்தையை அறிமுகம் செய்தவர். இந்தியாவில் முதல் உயர் அடுக்கு அண்ணா மேம்பாலம் அணையை மென்மேலும் அதை அழகுபடுத்தி புதுமைப்படுத்தியவரும் நம் பாசமிகு கலைஞர் ஐயா அவர்கள்.
நன்றி.